அனல் உண்டாக்கும்படிக்கு அப்படின்னு வசனம் சொல்லுது. கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த சம்பவம், ராஜா கோமா ஸ்டேஜில் இருக்காரு. எந்த ராஜா? தாவீது ராஜா. தாவீது யாரு? இஸ்ரவேலினுடைய ராஜ்யபாரம். அவர் தான் இஸ்ரவேல சக்சஸ்ஃபுல் கிங். ஒரு நாள் கரடியை ஜெயிச்சவர், ஒரு நாள் சிங்கத்தை ஜெயிச்சவர், ஒரு நாள் கோலியாத்தை ஜெயிச்சவர், எல்லாம் உண்மை. ஆனா இன்னைக்கு ராஜா அனல் இல்லாமல் படுத்து கிடக்கிறார். ராஜாவுடைய பழைய ஹிஸ்டரி நல்ல ஹிஸ்டரி, அவரை பத்தி தான காரியத்தை படிச்சா சக்சஸ்ஃபுல் கிங். ஆனால் இன்னைக்கு ராஜாவுடைய நிலைமை என்ன? இதே மாதிரி தான், கோச்சிக்காதிய, நான் சொல்றது உண்மை. இதே மாதிரி தான் சபை பெருமையும் டினாமினேஷன் பெருமையும் 150 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் நாம் எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர்கள் தான். இந்தியாவில் இருக்கக்கூடியதான அது கல்வியாக இருக்கட்டும், அல்லது மெடிசனாக இருக்கட்டும், அல்லது ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நாம தான் ஒரு காலத்துல அஸ்திவாரம். அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா இன்னைக்கு திருச்சபையின் நிலைமை என்ன? அவர் அந்த காலத்துல ராஜா, இப்ப அனல் இல்லாம படுத்து கிடக்கிறாரு. எழுப்புறதுக்கு வழி கிடையாது. எத்தனை போர்வை போட்டு மூடினாலும் எழுந்திருக்கலையாமா. அதோட அர்த்தம் என்ன? அவர் அனலே உண்டாக்க முடியல. சபையினுடைய வேலை என்ன? நீங்க வந்துட்டு போகும்போது உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வந்திருக்கணும். அதுக்கு தான் சர்ச். இப்போ ஒரு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, அனுப்பிட்டு அவன் போயிட்டு வந்தோடனே முந்தியெல்லாம் கேட்பாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே டீச்சர் இன்னைக்கு என்னப்பா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு இதெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எல்கேஜி போயிட்டு வரும்போது, யூகேஜி போயிட்டு வரும்போது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டு வரும்போது எனக்கு ரைம் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு திருக்குறள் சொல்லி கொடுத்தாங்க. ரைட், ஓகே. +2 போயிட்டு வரான், 15 வருஷம் கிட்டத்தட்ட. +2 வரும்போது ஒரு 13-14 வருஷம் ஆயிடுது படிப்பு. +2 போயிட்டு வீட்டுக்கு வரான். இன்னைக்கு என்னப்பா சொல்லி கொடுத்தாங்க? எனக்கு ரிங்கா ரிங்கா ரோஸை சொல்லி கொடுத்தாங்க, பாபா பிளாக் ஷீப் சொல்லி கொடுத்தாங்க. டேய் 12 வருஷமா இதே தான் படிக்கிறியாடா? இல்லை, எனக்கு அதுவே போதும், நல்லபடியா போயிட்டு இருக்கு. நான் பாபா பிளாக் ஷீப் எழுதுனா தப்பே இல்லாம எழுதுவேன், 10 மார்க் கிடைக்கும். டேய் உனக்கு வயசு 18டா, 14 வருஷமா போறடா, நீ அடுத்து இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அதெல்லாம் வேண்டாம். அதுதான் இன்னைக்கு இருக்கிற திருச்சபையினுடைய நிலைமை. நமக்கு நல்ல பாரம்பரியம் இருக்கு, நல்ல அஸ்திவாரம் இருக்கு, நம்மளை உருவாக்கின விதம் நல்ல உருவாக்கு. இன்னைக்கு சபையினுடைய நிலைமை என்ன? அனலும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு சபை யோசிச்சு பாருங்க, ஒரு 150 வருஷமா 100 வருஷமா இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இந்தியாவையே பிடிச்சிருக்கு. 100 வருஷம் இப்பதான் கொண்டாடுது. அந்த ஆர்கனைசேஷன் இந்தியாவில் உச்சத்துல இருந்து கடைசி வரைக்கும் பிடிச்சி கையில வச்சிருக்கு. ஒரு 50 வருஷம் நடத்துற வியாபாரம் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தன் கையில வச்சிருக்கு. நீங்க நானும் இந்தியாவை கையில வைக்க வேண்டாம். என்ன வளர்ச்சி ஸ்பிரிச்சுவாலிட்டியில என்ன இருக்கு? ஒரு அனலும் இல்லை இன்னைக்கு. இப்ப ஆண்டவருக்கு தேவை என்ன தெரியுமா? இந்த அனலை உண்டாக்கக்கூடிய ஒரு சிறு கன்னிகை, ஒரு சின்ன கன்னிகை வேணும், ஒரு சின்ன பெண் வேணும். அந்த பெண் எப்படி இருக்கணும்? கன்னிகையாக இருக்கணும். அவளை கொண்டுதான் அனலை கொண்டு வர முடியும். ஏங்க கன்னிகை இல்லாத பெண்ணை கொண்டு வர முடியாதா? முடியாது. ராஜாவுக்கு ஏற்கனவே நிறைய மனைவி இருக்கு. பத்சேபாள் இருக்கு, மீகால் இருக்கு, அபிகாயில் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இவங்களால ராஜாவுக்கு அனல் உண்டாக்க முடியாது. ராஜாவுக்கு அனல் உண்டாக்குற இன்னும் ஒரு சிறு பெண் தேவைப்படுகிறது. அந்த சிறு பெண் நீங்களும் நானுமாகத்தான் இருக்கணும். எலியா சொல்றாரு, ஆண்டவரே எல்லாரும் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிட்டாங்க, எல்லாரும் அவனை முத்தம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறார். ஒபதியா சொல்றாரு, 50 பேரா கெபில நான் தீர்க்கதரிசிகளை வச்சிருக்கிறேன். இந்த 400 தீர்க்கதரிசி யாரு? ஏசபேலோட சேர்ந்து சோரம் போனவங்க. இந்த 50 பேர் யாரு? 50 பேரு இவன் பேர் தெரியாதவன், ஊர் தெரியாதவன். ஆனா ஏசபேல் கூட போகல. ஆனா எலியா மாதிரியும் கிடையாது. அவன் போய் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவன் ஒரு கெபிக்குள்ள உட்காந்துக்கிட்டு டெய்லி அவனுக்கு தண்ணியும் சாப்பாடும் வரும். சாப்பிட்டுட்டு நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. ஏன்பா கெபில உட்காந்துருக்கிய? தேசத்துல இவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்குது, ஏசபேல் இவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்றாளே, நீ கொஞ்சம் கேட்க கூடாதா? நமக்கு எதுக்குங்க வம்பு? நம்ம வந்தோமா, உபதியா சாப்பாடு கொடுக்குறாப்லையா, சாப்பிட்டோமா, ஜோம் பண்ணோமா, பைபிள் வாசித்தோமா, நம்ம வாழ்ந்து இருக்க வேண்டியதானே. எதுக்கு? ஆண்டவர் தான் இந்த கெபியை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் தான் உபதியாவை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறாரு, இவனால ஒரு பிரோஜனமும் கிடையாது, இவனை வச்சு ஒரு எழுப்புதலும் கொண்டு வர முடியாது, இது வேஸ்ட். ஆனா என்ன, இது ஏசபேல் மாதிரி மோசமா இல்ல.
ஏசபேல் பத்தியில சாப்பிட்ட அந்த தீர்க்கதரிசிகள் மாதிரி மோசமான தீர்க்கதரிசி இல்ல, இது கொஞ்சம் பரவாயில்ல, பெஸ்ட். அந்த இடத்துல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இப்ப அந்த இடத்துல தான் சபை இருக்குது. இந்த சபை எல்லாரோடையும் போய் பாவம் செய்யாது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காது. ஆனா அதே நேரத்துல இந்த சபையை வச்சு ஒண்ணும் பண்ணவும் முடியாது, எந்த எழுப்புதலும் வராது. ஆனால் கர்த்தர் போஷிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. ஆனா கர்த்தருக்கு தேவை யார் தெரியுமா? ஒரு எலியா தேவைப்படுகிறது. அவன் ஒருத்தன் தான் அக்கினியை இறக்குகிறவன். அந்த ஒருத்தன் தான் இப்ப தேவைப்படுகிறான். அந்த சிறு பெண் தேவைப்படுகிறது. அவள் தான் அனல் உண்டாக்கக்கூடியவள். அந்த கூட்டமாய் நீங்கள் இருந்தால்தான் நீங்கள் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் இருப்பீர்கள். இல்லை என்றால் ஒரு நாள் காணாமல் போயிருவீங்க, என்ன ஆச்சுன்னு தெரியாது. இன்னைக்கு எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் சொல்வாரு, இது கிரியை செய்ய வேண்டிய காலம். இன்று நீ சும்மா இருந்தால் குற்றம் நாளை உன்மேல் சுமரும். சபை கிரியை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கே. நான் ஏன் சர்ச்சு ஓகே, நாங்க கரெக்டா வருஷத்துக்கு ஒரு தடவை 3 நாள் பண்டிகை கொண்டாடணும், நாங்க நல்லா இருக்கோம், கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறாரு, வியாபாரத்தில் ஆசீர்வதிக்கிறாரு, பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், 3 தலைமுறை இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை, உங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. நீங்கள் கெபிக்குள் உட்கார்ந்து சாப்பிடுகிறவர்கள். ஆனால் உங்களால் தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? இல்லைங்க, நாங்க தசமாம் காணிக்கைலாம் கொடுத்துறோம், அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததுல நீங்க திருப்பி தரீங்க. உங்களால் கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம்? அந்த சிறு பெண் யார்? அந்த அனல் உண்டாக்கக்கூடியது யார்? நம்மளை பார்த்து என்ன சொல்றான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது தோணுதா பாருங்க. நாம கிட்டத்தட்ட 1700 இருந்து இங்க இருக்கோம், இந்தியாவில் இருக்கிறோம். மார்ட்டின் லூத்தர் 1540, நம்ம 1700 இங்க வந்துட்டோம். 1700களுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேல, 250 வருஷத்துக்கு 300 வருஷமா இங்க இருக்கோம். இந்த 300 வருஷமா இருக்கிற நம்மள நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இங்க என்ன நடக்குது? நம்மளை வச்சு என்ன 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 நடக்குது? யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒண்ணு நம்மளை கொண்டு ஏதாவது ஒண்ணு இருக்கா? இந்த கெபில இருக்கிற 50 பேர் மாதிரி தான் இருக்கோம். நம்ம அப்படியே இருக்கோம், எந்த விதமான மாற்றம் இல்லை. அப்படியே ஒரு மாதிரி செட்டில்டு. கேட்டா நாங்க இந்தியா முழுக்க இருக்கோம், நாங்க இங்க சிஎஸ்ஐ, அங்க சிஎன்ஐ, நாங்க இந்தியா முழுக்க இருக்கோம், உலகம் முழுக்க இருக்கோம், புரோட்டஸ்டன்ட்ஸ் இருக்கோம். என்ன நம்மளால ஒரு அனல் உண்டாக்க முடியுதா? நம்ம தான் செய்யணும். நம்ம செய்யாம வேற யாராலையும் செய்ய முடியாது. இவ்வளவு பெரிய பாரம்பரியத்தில் இருக்கிற நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்காக எழும்பினால் இந்த தேசம் கிறிஸ்துவினுடைய தேசமாக, கிறிஸ்துவை அறிகிற தேசமாக மாறுகிறோம். யூ வாண்ட் டு ஆக்ட். ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு, ஒரு டைல்யூஷன் இருக்கு, ஒரு சேச்சுரேஷன் லெவல் குறைஞ்சு போன, ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சு போன லெவல்ல இருக்கோம். எங்கேயோ நடக்கிற சோதோமின் பாவத்துக்கு மம்ரையில உட்காந்துட்டு ஒருத்தன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே அங்க நீதிமானத்தை அழிச்சிடாதீங்கப்பா அப்படின்னு. எங்கேயோ இருக்கிற மாசிடோனியாவுக்கு இங்க இருக்கிற பவுலை கூட்டிட்டு போறாங்க. எங்கேயோ இருக்கிற கொர்நேலியஸ் வீட்டுக்கு பேதுருவை கூட்டிட்டு போறாங்க. ஆனா உங்களுக்கு நீங்க இருக்கிற இந்த பட்டணத்தின் மேலே இல்லையே, ஒரு பாரம் இல்லையே. ஏதோ அழகா வர்றது, நல்ல ஜாலியா சபையில உட்கார்றது, 1.5 மணி நேரம் முடிக்கிறது, போயிட்டே இருக்கிறது. என்ன பிரயோஜனம்? திருப்பியும் சொல்றேன், நான் என் குடும்பம் என் சர்ச்சு நல்லா இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும், வந்தோம் சாப்பிட்டோம் செத்தோம்னா உங்களால கிறிஸ்துவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா நீங்கள் மறக்கப்பட்டு போவீர்கள். உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரணும், ஒரு எழுப்புதல் வரணும். அதுக்கு நான் காரணமா இருக்கணும், நான் என் சபை காரணமா இருக்கணும். எதையாகிலும் என்னை கொண்டு செய்யுங்க ஆண்டவரேன்னு ஒரு காரியம் வரணும். தெரியுமா, ஒரே ஒரு மார்ட்டின் லூத்தர் இவ்வளோ பெரியதான மாற்றத்தை உலகத்துல கொண்டு வர முடியுமானால் அவரால் ஏற்படப்பட்ட இவ்வளவு பெரிய சந்ததி எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். அந்த மனுஷனுக்குள்ள இருந்த வைராக்கியம் எங்கே? எனக்கு நல்ல வேலை, சம்பளம், கடைசி வரைக்கும் சாப்பாடு, அப்படியே சாப்பிட்டோம் போனோம்னு உட்கார்ந்தினா ஒரு நாள் வரும். தயவு செய்து ஒரு தீர்மானம் எடுங்கள். கிறிஸ்துவுக்காக ஒரு வைராக்கியம் உள்ள சபையாக, ஒரு எழுப்புதல் கொண்டு வருகிற சபையாக, எதையாவது கிறிஸ்துவுக்கு செய்கிற சபையாக நாங்க மாறணும். ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் எந்த நேபுகாத் நேச்சாரும் நிக்க முடியாது, எந்த பெல்ஷாத்சாரும் நிக்க முடியாது, எந்த ராஜாவும் சிங்கக்கேபில போட முடியாது. அத்தனை பேரும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட வேண்டுமே ஒழிய கர்த்தர் நமக்காக வைராக்கியம் பாராட்டுவார். ஆனா அந்த ஒரு எலியா எங்க? அந்த ஒரு சர்ச் எங்கே? அந்த அக்கினி இறக்கக்கூடிய ஒரு ஆள் எங்கே? அந்த அக்கினியை உண்டாக்கக்கூடிய அந்த சிறு பெண் எங்கே? அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம். நான் சொல்றேன், ஒரு 120 பேர் ஊக்கமா ஜெபம் பண்ணீங்கன்னா போதும், உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்.
உங்களுக்குள்ள அப்படி ஒரு எழுப்புதல் மாற்றம் உங்க சபைக்குள்ள வந்துருச்சுன்னா போதும், உங்களை கொண்டு கர்த்தர் இந்தியா முழுக்க மாற்றத்தை கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு இப்ப வைராக்கியம் வரணும். இன்னைக்கு உனக்கு தோணணும், ஆண்டவரே என்னை கொண்டு ஏதாவது செய்யுங்கப்பா, இந்த எங்க சபையை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த சின்ன தீக்குச்சியை பெரிய லெவல்ல கர்த்தர் மாத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.